நம்மளுடைய திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவிலில் 11 நாட்கள் ஆணி திருமஞ்சனம் பெருவிழா மாணிக்க வாசகர் பெருமானுக்கு நடந்தது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா நடந்தது. இந்த 11 நாள் திருவிழாவில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது ஒரு சில நாட்கள். அதுலேயும் இந்த 10ஆவது நாள் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த பொற்சுன்னம் இடித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து மாணிக்க வாசகர் பெருமானை சிவபெருமானுக்கு முன்னாடி நிறுத்தி அங்கே வந்து இந்த பொற்சுன்னம் இடிப்பாங்க. இதோடைய பதிகம் வந்து திருவாசகத்திலே இருக்கும். மாணிக்க வாசகர் பெருமான் அழகாக அந்த பதிகத்தை கொடுத்துருப்பாரு. திருப்பொற்சுன்னம் அப்படின்ற அந்த பதிகம் வந்து தில்லையில் வந்து அவர் அருளிருப்பார். முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளை கூடந்தீபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தனை யார நம் ஆணை பாடி ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே அப்படின்ட்டு இந்த பதிகத்துக்கு இணங்க அங்கே வந்து அந்த திருப்பொற்சுன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இடித்து அது வந்து ஒரு பெரிய மருந்து அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை உட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்தாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி வீதி உலாவாக 5 வீதிகளுக்கு வராரு. கோவிலுடைய உள்பிரகாரம்னு சொல்லக்கூடிய ஆத்மநாதர் இருக்கக்கூடிய சந்நிதியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இறைவன் எல்லா சாமிக்கிட்டேயும் போயிட்டு தீபாராதனை பண்ணிட்டு ஒரு சுற்றுறாரு. மாணிக்க வாசகர் மண்டபம்னு சொல்லக்கூடிய அதுக்கு அடுத்த சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளையும் 2வது பிரகாரம், அதே மாதிரி 3வது பிரகாரம் நம்மளுடைய திருக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிரகாரம் 3ஆம் பிரகாரம், 4வது பிரகாரம் ராஜகோபுரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அக்ரஹார வீதி, 4வது வீதியான அக்ரஹார வீதியிலையும் மாணிக்க வாசகர் பெருமான் பிச்சாடனர் அலங்காரத்தில் வந்து அப்படியே வீதி உலா போவார். அவ்வளோ அழகாக இருந்தது. 5வது தான் வந்து பார்த்திங்கன்னா தேரடி வீதியில் சுற்றி வராரு.